ஸோ கிரியா யோகம் அப்படின்றது புதுசாக இருக்குது. நாங்கள் ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த கிரியா யோகம் அப்படின்னா என்ன? கிரியா யோகம்னு பார்த்தீங்கன்னா, கிரியா யோகத்து மூலிமா விழிப்புணர்வை ஏற்படுத்தி தன்னைத்தானே உணர்வது கிரியா யோகம். இதன் மூலிமா மற்றவங்களையும் நம்ம இயக்கி இப்போது ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர்த்துக்கு கோச்சாரம், தசாநாதன், புத்திநாதன் இது எல்லாமே நல்லா இருந்தும் ஏன் அவங்க டெவலப் ஆகலன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். அவங்களுக்குள்ள அது ஒரு கிரக யுத்தமாக இருக்கும் ஜாதகத்து மூலிமா. இது நாங்கள் ஆழ்ந்த தியானத்து மூலியமா போய் அந்த கிரக யுத்தத்தை இப்போ ஒரு கட்டத்தில் சனியும் செவ்வாயும் இருந்தால் ரெண்டு பேருமே ஒரு பலம் வாய்ந்த கிரகங்கள் இருக்கும்போது அதை யாரை ஆக்டிவேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்ட்டு ஒன்று இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் 6th house 8th house இதெல்லாம் அவங்க ஆக்டிவேட் பண்ணும்போது ஹெல்த் இஷ்யூஸ் தானாக வரும். அதுக்கப்புறம் கடன் பிரச்சனை அவங்களே தானாக இழுத்து போட்டுக்குவாங்க. இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது எந்த பிளானட் அவங்க ஆக்டிவேட் பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதை பற்றி அவங்களுக்கு தியானித்து நாங்கள் ஒரு லைஃப் கோச் மாதிரி எடுத்துகிட்டு போய் கிரியா ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்னு சொல்லி நாங்கள் ஒரு சென்டர் கோயம்புத்தூரில் அமைச்சிருக்கோம். அது மூலிமா அவங்க லைஃப் எல்லா நாளுமே நல்லா இருக்கலாம். அதுதான் எங்களோட நோக்கமே. இது தியானத்து மூலிமா நாங்கள் இயக்கி கொண்டு இருக்கோம்.